வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாங்க போன தஞ்சாவூர் ட்ரிப்ல நவகிரகங்கள்ல சந்திரன் பரிகார ஸ்தலமா அழைக்கப்படுற திங்களூர் கைலாசநாதர் திருக்கோயில தான் பார்க்க போறோம். இந்த கோயில் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், திருவையாறுல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து அமைஞ்சிருக்குது. கோயிலோட காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளதாகவே ஃப்ரீயான பார்க்கிங் ஏரியா, டாய்லெட் ஃபெசிலிட்டி, பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, அழகான மரத்தடி நிழல் அப்படின்னு எல்லாமே இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. சந்திரன் பரிகார ஸ்தலமா அழைக்கப்படுறதுனால இந்த கோயில சந்திரனார் கோயில்னு அழைக்கிறாங்க. ஜாதகத்துல சந்திர தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயில்ல வந்து வழிபட்டா அவங்களோட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னு பக்தர்கள் நம்புறாங்க. கோயில் பாக்குறதுக்கு மாடர்ன் கோயிலா இருந்தாலும் இந்த கோயில் இப்பதான் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த கோயில் முதல்ல 7ஆம் நூற்றாண்டிலேயே ராஜசிம்ம பல்லவனால கட்டப்பட்டிருக்கு. சந்திரனுக்கு திங்கள், நிலா அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. அதனாலதான் முற்காலத்துல இந்த ஊர் திங்களூர் பேர்ல வந்து அழைக்கப்பட்டிருக்கு. கோயில்ல ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்படுது. வள்ளி தேவயானை, முருகன், கஜலட்சுமி, காலபைரவர், துர்க்கை அம்மன், அதுக்கப்புறம் சந்திர பகவானுக்கு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோயில் தாயார் பெரிய நாயகி அம்மன் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. கோயிலோட ஸ்தலப்புராணமா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு அவரோட மனைவிகள் 25 நட்சத்திரங்கள். அதுல வந்து ரோகிணி நட்சத்திரத்து மேல மட்டும் அதிகமான பாசம் கொண்டிருக்காங்க. அதனால அந்த 27 நட்சத்திரங்களின் தகப்பனான தட்சன் வந்து எல்லா மனைவிகள்கிட்டையும் பாசமா நடந்துக்க அப்படின்னு சந்திரன்ட்ட கூறவே, சந்திரன் வந்து அதை செய்யாததுனால கோபமுற்ற தட்சன் வந்து அவரோட ஒளியும் அழகும் மங்கி போகணும் அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துடுறாங்க. அதனால சந்திர பகவான் இந்த கோயில் இருந்த இடத்துல சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் இப்போதைக்குள்ள கால கணக்கின்படி பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் முன்னாடி தோன்றி அவரோட சாபத்தையும் நீக்கிடுறாங்க. இன்றளவும் பங்குனி மாத பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானோட ஒளி கைலாசநாதர் மேல விழுற அற்புதமான நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதியடிகள் பிறந்த இடமும் இந்த ஊர் தான். அவர் வாழ்ந்த காலங்கள்ல ஒரு அதிசய நிகழ்வு கூட இந்த கோயில்ல வச்சு நடந்திருக்குது. நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.